நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். தெலுங்கானாவில் ஐதராபாத்தின் அருகே உள்ள சம்சாபாத்தை சேர்ந்த கால்நடை மருத்துவர் பிரியங்கா 4 பேர் கொண்ட கும்பலால் 2 நாட்களுக்கு முன்பு பயங்கரமாக கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். #JustFor பிரியங்கா என்று பல இடங்களில் பிரியங்காவிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரத்தில் முகமது பாஷா என்ற ஆரிஃப், கேஷவாலு, சிவா, நவீன் ஆகிய 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் போலீசார் அவர்களின் விசாரணையில் தெரிய வந்த தகவல்கள் என்னவென்று பார்ப்போமா? அவர்கள் எதிர்பார்த்தது போல பிரியங்காவின் 2 சக்கர வாகனம் பழுதாகி அங்கே நின்றது. மேலும் பிரியங்காவிடம் பேசுவதற்கு முன்பாக டோல்கேட்டின் அருகில் இருந்த மதுபான கடைக்கு சென்று மது பாட்டில்களையும் குளிர்பானங்களையும் சில தின்பண்டங்களையும் வாங்கியுள்ளனர் அந்த 4 பேர். மேலும் அந்த 4 பேரும் பிரியங்காவின் வாயை பொத்தி மதுவை எடுத்து பிரியங்காவின் வாயில் ஊற்றி வலுக்கட்டாயமாக கற்பழிக்க முயற்சித்துள்ளனர். செய்வதறியாத நிலை குலைந்து நின்ற பிரியங்காவின் நிலை என்னவென்று பார்த்தால், அங்கு 4 பேரும் சேர்ந்து பிரியங்காவை தனியாக கொண்டு சென்று மாறி மாறி வலுக்கட்டாயமாக கொடூரமாக கற்பழித்துள்ளனர். இதனால் பரிதாபமாக இறந்து போகிறார் பிரியங்கா. மேலும் இவர்கள் இறந்த உடலை என்ன செய்வதென்று தெரியாமல் போர்வையினால் போர்த்தி சாத் நகரின் அருகே உள்ள பாலத்தில் கொண்டு சென்று பெட்ரோலை ஊற்றி எரித்துள்ளனர். பிரியங்காவை எரித்துவிட்டு ஒண்ணுமே நடக்காதது போல அனைவரும் தங்களது வீடுகளுக்கு சென்றுள்ளனர். மருத்துவரின் 2 சக்கர வாகனம் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காகவே லாரியின் குறுக்கே 2 சக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். இது அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து லாரியின் உரிமையாளரை தேடி சென்றுள்ளனர். மேலும் அங்கு அந்த லாரியின் உரிமையாளர் ஆரிஃப் என்பவர் தனது லாரியின் ஓட்டுநராக பணிபுரிந்ததாக தெரிய வருகிறது. மேலும் கெஷவாலு கிளீனராக பணிபுரிந்ததாக தெரிய வருகிறது. இதை பற்றி ஆரிஃப் அவர்களின் தாய் கூறும் பொழுது, ஆரிஃப் தனது வீட்டிற்கு 12 மணி அளவில் வந்துள்ளார். அச்சம்பவம் நடந்த அதே இரவு ஆரிஃப் தனது வீட்டிற்கு 12 மணி அளவில் வந்துள்ளார். மேலும் தனது தாய் ஏன் தாமதம் என்று கேட்க லாரி பழுதடைந்து விட்டதாக கூறியுள்ளார். அதிகாலையில் 3 மணிக்கு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்று ஆரிஃபின் தாய் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். கெசவாலுவின் தாய் செய்தியாளர்களை சந்தித்து தனக்கு 1 மகன் 1 மகள் உள்ளதாகவும் தனது கணவர் தற்கொலை செய்து இறந்து விட்டார் என்றும் தனது மகனான கெசவாலு வேலைக்கு சென்று வீடை பார்த்து வந்தார் என்றும் வேலை செய்யும் பொழுதே குடிப்பழக்கத்தில் ஈடுபட்டுள்ளார். குடிப்பழக்கத்திற்கு ஆளான கெசவாலு ஒரு கிட்னி பாதிக்கப்பட்டதாகவும் அதற்கான சிகிச்சையை மற்றொரு மருத்துவமனையில் எடுத்து வந்ததாகவும் கெசவாலுவின் தாய் தெரிவித்துள்ளார். மேலும் பிரியங்காவின் வழக்கு குறித்து தீவிரமாக விசாரணை ஈடுபட்டு வருகிறது. இதேபோல் மற்றொரு சம்பவம் கோவையில் நடந்தேறியுள்ளது. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். கோவையில் ஒரு பூங்காவில் +1 மாணவி தனது நண்பருடன் அங்கு அமர்ந்து பேசிக் கொண்டுள்ளார். அப்போது 6 பேர் கொண்ட கும்பல் அங்கு வந்து அவர்கள் இருவரையும் மிரட்டியுள்ளனர். மேலும் அவருடைய நண்பரை தாறுமாறாக தாக்கியுள்ளனர். உடனே தாக்கப்பட்ட அந்த நபர் மயங்கி கீழே விழுந்துள்ளார். அந்த மாணவி அதிர்ச்சியடைந்து அங்கே கத்தியுள்ளார். அந்த மாணவியின் வாயை பொத்தி யாரும் இல்லாத இடத்திற்கு அவளை அழைத்து சென்று 6 பேரும் மாறி மாறி கற்பழித்துள்ளனர். மேலும் கற்பழித்த வீடியோக்களையும் போட்டோக்களையும் எடுத்து வைத்து வெளியில் சொன்னால் சமூக வலைதளங்களில் பரவி விடுவேன் என்றும் கொலை செய்து விடுவேன் என்றும் மிரட்டியுள்ளனர். பின்னர் 6 பேரும் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டனர். அந்த மாணவியின் நண்பர் மயக்கத்திலிருந்து எழுந்து அந்த மாணவியை தேடியுள்ளார். அப்போது அருகே உள்ள ஒரு ஓரமான ஒரு பகுதியில் அவர் மயக்க நிலையில் இருந்துள்ளார். அவரை அழைத்து கொண்டு அவரது நண்பர் வீட்டில் சேர்த்துள்ளார். பின் அவளுக்கு நடந்த அநீதியை தன்னுடைய தாயிடம் அழுது கதறி கூறியுள்ளார். தாய் அதிர்ச்சி அடைந்து கோவை மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் அங்கு இருந்த செல்போன் டவரின் மூலமாக 4 பேரையும் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். தலைமறைவான 2 பேரையும் தேடி வருகின்றனர். இவ்வாறு குற்றச்சாட்டுகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இதை தடுப்பதற்கான வழிதான் என்ன?
அரசு எந்த விதமான நடவடிக்கைகளை கையில் எடுக்க போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.